கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம். அங்கே சூப்பரா இருக்கு பாப்பா. அப்பா இதுவா வந்து 2 months பிஃபோர் வந்து நாங்க வந்து இங்க வரணும். பாடி சோடா வீக் ஆயிடுச்சு மக்களே. குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். நேரம் காலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடிய காலையில் நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. விட்டு நீ தனியா பேசுற அதுக்கு வந்துச்சு மக்களே. கட் பண்ண மறந்தது. கட் பண்ண வந்த ஆக்சுவலா அப்படி தூக்க கலக்கத்துல லக்கி பேபி தூங்கிட்டு இருக்கணும். போய் லக்கி பேபி போய் எழுப்பலாம். லக்கி பப்பி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் வேணாமா? ஏன் பாப்பி குட் மார்னிங் வேணா? நான் கிளம்பியாச்சு. நான் 2 minutesல இப்ப கிளம்பிடுவேன். மேக்கப்பே இப்ப முடிய போகுது. நீங்க 2 பேரும் தான் லேட் மாதிரி வரீங்க. லக்கி பேபி நவுற மாதிரியே எனக்கு தெரியல. ரேப் அப்புறம் படுத்துட்டு இருக்கு மகளே. லக்கி பேபி குளிக்க போயாச்சு. நம்ம அதுக்குள்ள மேக்கப் போட்டுடலாம். லக்கி பேபி குளிச்சாச்சு. என்னம்மா ஸ்மைல் பண்ண மாட்டீங்க? நம்ம சோகத்துல இருக்க மக்களே. காலங்கத்துல சீக்கிரமா எழுப்பி எங்கடா என்ன கூட்டு போறீங்க? சரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பயப்பலாம். ஓகே பாப்பா. என்ன பாப்பா? டாக்டர் என்னம்மா பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் உங்க அம்மாக்கு ஊசி போட்டே ஆகணும்டா நம்ம. அங்க சூப்பரா இருக்கு பாப்பா. லக்கியோட காஸ்டியூம் வந்து வேற மக்களே. ஆனா இப்போ வண்டியில போறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கோம். அங்க போயிட்டு ஒரு ட்ரெடிஷனல் லுக்கு மாறிடுவாங்க. எவ்வளவு நேரம் கிளம்புவ? நாங்களே ரெடி ஆயிட்டோம். மேக்கப் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும்னு சொல்லியாச்சு. கொஞ்சோண்டு பவுடர் பூசிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? லக்கி பேபி என்ன கலர் முடி இருந்தா தெரியும். முடி இந்த முடிய பத்தி எல்லாம் பேசாதீங்க. நல்லா தாண்டி இருக்கு. ஃப்ளவர்லாம் வச்சு ரெடி. ஓகே மக்களே செம்ம டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஆக்சுவலா போயிட்டு வண்டி பிடிக்க போறோம். வண்டி பிடிக்க போறோம். கீழ இருக்க வண்டியில ஏறி சீட்டு பிடிக்க போறோம். எங்கம்மா போறோம்? முன்னாடி இப்படி ஏமாத்தி வச்சிருக்கேன். இதனால லக்கி பவர் எழுந்துச்சோ காலையில ஃபங்க்ஷனுக்கு போறோம். சாமி பார்க்க போறோம். சொல்லு. ஓகே மக்களே நம்ம 3 பேருமே கிளம்பியாச்சு. எப்பயுமே எங்க போறதுனாலும் நாங்க தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். லேட்டா போவோம். ஆனா இன்னைக்கு நாங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். ஆமா இதுக்குன்னு ½ hour முன்னாடி அலாரம் வச்சு எழுதோம். சோ கீழே போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம எங்க போறோம்னா நம்மளுடைய குலதெய்வம் டெம்பிளுக்கு நம்ம வந்து போறோம். எதுக்கு போறோம், ஏன் போறோம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நாங்க போக போக சொல்றோம். ஓகே மக்களே, இப்போ நமக்கு வந்து உணவு இடைவேளை கொடுத்துருக்காங்க. காலையில லக்கி பேபி ஒரு தூக்கமே போட்டு வேக்கப் ஆயிட்டாங்க. ஃபைனலி ஏஞ்சிட்டாங்க. இப்போ சாப்பிட கொடுக்க போறோம். எஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றோம். மறுபடியும் பயணத்தை தொடரும். யார் வேணும் லக்கி? அம்மா வேணா, நான் உனக்கு வேற அம்மா வாங்கி தரேன். சரியா? எப்படிமா இருக்கு? அல்லையா வயிறம் இல்லையா என் தங்கம் என் வயிறம். ஓகே மக்களே ஃபைனலா நம்ம டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வந்து சேர்ந்துட்டோம். எஸ் மக்களே. சோ நம்ம எங்க இருக்கோம்னா அங்காளம்மன் கோயில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில். எஸ் இங்க தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாமி பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சீக்கிரமா வந்துட்டோம். அதை வச்சிருக்கோம் மக்களே. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய சமாச்சாரம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நாங்க அப்புறம் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எலுமிச்சை மந்திரம் செய்ய போறோம். எலுமிச்சை பழம் எதுக்குன்னா சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு வீட்டுல வைக்கிறது. One, 2, 3. That's so nice.
டீம் மெம்பர்ஸ் கூட போயிட்டு தயவு செஞ்சு பொறுமை சேரா இருக்கு பாரு. சரி. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி நம்ம எங்க வந்திருக்கோம்னா அங்காளம்மன் கோயில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு. ஆமா, இதுதான் நம்மளுடைய இந்த கோயில் தான் நம்மளுக்குமே வந்து குலதெய்வம். சஞ்செய்திகளுக்காக இந்த டெம்பிள் தான் நமக்குமே குலதெய்வம் டெம்பிள் மக்களே. ஆனா இப்ப நமக்காக நம்ம வரல, நம்மளுடைய நெய்பருடைய வீட்டுல வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்து அந்த வேண்டுதலுக்காக நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம். நாங்க நினைச்சிருந்தோம் நாங்க டெம்பிளுக்கு நம்ம அப்பா இதானதுல இருந்து குலதெய்வ டெம்பிளுக்கு போக கூடாதுன்னு. அப்புறம் 2-3 சாமி கிட்ட விசாரிச்ச போது போலாம், ஆனா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சரி வந்து சாமி மட்டும். முக்கியமான விஷயம் மக்களே, அப்பா இதுவாகிறதுக்கு 2 months பிஃபோர் வந்து நாங்க வந்து இங்க வரணும். அவரும் 2 months ஜஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி கூட நாங்க பிளான் பண்ணிட்டோம். அதான் உடம்பு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அவருக்கு. நாங்க சரி கொஞ்சம் டைம் எடுத்து வந்துன்னு நினைச்சோம். கடைசியில அப்பா வந்து வர முடியாமலே போயிடுச்சா. கடைசியா நம்ம இங்க வந்தது வந்து லக்கி பேபியோட காது குத்துக்கு தான் வந்தோம். அப்பதான் 6 days ஆடியும் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களால வர முடியாமலே ஆயிடுச்சு. அதனால இப்ப வந்துட்டு சாமி பார்த்துட்டு பக்கத்துல ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்கதான் அந்த கெடா வெட்டி சாமி கும்பிட்டு கல்லு வச்சு சாமி எல்லாம் கும்பிடுவாங்களாம். எல்லா ஃபார்மாலிட்டி ஏதோ சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க வந்து அங்க பொங்கல் வச்சு சாமி அங்கேயே அம்மனை பார்ப்போம். ஆனா இவங்க வந்து இங்க பக்கத்துல ஒரு ஷெட் மாதிரி இருக்கு, உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்க. இந்த ஷெட் மாதிரி இருக்கு, இங்க பொங்கல் வச்சு இங்க பக்கத்துல ஒரு கல் இருக்கு, அவங்கள சாமியா நினைச்சு ப்ரே பண்ணுவாங்க. சோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து கிளம்பி நம்ம ஃபைனலா 10 o'clock ஆகுது. ஆமா, கரெக்டா 10 o'clock போல நம்ம இங்க ரீச் ஆயிட்டோம். சோ இன்னைக்கு ஒரு கடா வெட்ட போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சா காமிக்கிறோம் என்னென்ன பண்றாங்கன்னு. பேபியோட ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, ஓவியாவும் யோகியும் ஃப்ரெண்ட்ஸா, 2 friends. அதனால அவங்க கிட்ட போகணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. இறங்கி வாக் பண்ணு. ஓவியாவை தூக்கத்துக்கே 2 பேர் வேணும். அவன் உன்ன தூக்கின்னு சுத்தின்னு இருக்கான். என்னம்மா அந்த லைட் இப்ப உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. லக்கி இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பொங்கல் வைக்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏய் பொங்கல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலடி, சாமியை வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்றாங்க. சாமி இல்லப்பா, இது பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வைக்க ரெடி பண்றாங்க. அங்கதான் சாமி இருக்கு. ஓ இவங்க சாமியா? சரி இங்க இருக்கு பாரு சூலமெல்லாம். அங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், ஆனா அப்புறம் கேட்கலாம் ஜம்மு அம்மா கிட்ட. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறமா கேட்கலாம். பொண்ணு மாதிரியா இருக்காண்டா அவன். சூப்பரா இருக்கே. நல்லா இருக்கேடா பாப்பாக்கு. இன்னைக்கு வச்சுக்குது பத்தியா? இன்னைக்கு எல்லாரும் வச்சாங்கல, ஜாலி ஆயிடுச்சு. இது என்னது? இப்போ இது சிக்கன் இல்ல, சிக்கன் வந்து நம்ம சாப்பிடுறப்ப தான் அது. எதுக்கம்மா நீ அங்க போற? அங்க பாரு சிவன்யா பாப்பா வந்திருக்கு பாரு, சிவன்யா பாப்பா. திரும்பி பார்க்க மாட்டேன், அக்கா சொல்லதான் திரும்பி பார்ப்பேன். நீ நாளைல இருந்து பிரியா பாட்டின்னு தான் கூப்பிடுற. அவன் டீசென்ட்டா ஆன்டின்னு கூப்பிடுறப்ப நீ திரும்பி. நான் அவனுக்கு தங்கச்சி மாதிரி இருக்கேன், அவன் என்ன ஆன்டின்னு. 300 ஜென்மத்துக்கு முன்னாடி கூட நீ அப்படி. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்டி நானே இந்த மாதிரி. ஐயோ பாரு, பாக்காத, அது பார்த்துதான் பயமா இருக்குது. அதே வேற காட்டி மாறி இருக்கு. லக்கி பாக்கல, லக்கிய திருப்பியாச்சு. பாடிஸோட வீக் ஆயிடுச்சு மக்களே, செம்ம டயர்ட். பறந்துன்னு இருக்கு. இங்க வந்து யாரு பக்கத்துல நான் உட்கார மாட்டேன்டா, நான் எங்கேயாவது போறேன் என்ன நோண்டாதீங்க அப்படின்னு சொல்லி பறக்க போயிடுச்சு. ஆக்சுவலா இங்க ஓப்பன் பிளேஸா இருக்கு, கவர்டா இல்ல. அங்கங்க வந்து மட்டனை மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லக்கி பேபியை ரொம்ப நம்ம பார்த்துட்டே அதை பார்க்க கூடாது. அந்த மட்டனை பண்றது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுது, லைவா வந்து தலையை தனியா வெட்டுறாங்க மக்களே. அது வந்து குழந்தைய பார்க்க வச்சா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா லக்கியை வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால பெருசா வீடியோ எடுக்க முடியல மக்களே. நாங்க சாப்பிட்டோம், மட்டன் குழம்பு சிக்கன் தொக்கு சாப்பிட்டோம். இப்ப வந்து ஓகே நம்ம கிளம்புறதுக்கு போக்கலாம். இப்ப நல்ல டைம் இல்ல, ராவு கால டைம். 3 to 4 வந்து ராவு காலம் சொல்லிட்டாங்களா, அதனால வந்து வீட்டுக்கு கிளம்புல. இப்ப நம்ம கிளம்ப போறோம் இங்க இருந்து.
the next day. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து டூர் போயிட்டு வந்தாச்சு. டூர் இல்ல, ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பி, சப்ப சாட்டிஸ்ஃபைடாவும் இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போனோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஜம்மு அம்மாவால அப்படி வேணா சொல்லலாம். ஆக்சுவலா நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் வந்து தனியா இப்போ நம்ம வந்து சாமி கிட்ட தானே பொங்கல் வைப்பாங்க, ஏன் தனியா வைக்கிறாங்கன்னா மேல்மலையனூர்ல வந்து அந்த ஊருக்கு வந்தாலே, அந்த ஊரு எல்லையில கால் வச்சாலே எல்லாமே அந்த அம்மா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே சாமி இருக்காங்க. நம்ம வந்து ஒரு கல்ல சாமியா நினைச்சு கும்பிடல, இந்த கல்லு கூட சாமி தான், எல்லாமே அங்க காட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜம்மு அம்மா. அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு மேரேஜ் வந்ததுல இருந்து அப்புறம் அவங்க ஃபேமிலியா அங்கதான் கும்பிடுறாங்க. சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பறதுக்கு தான் மக்கள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லக்கி பேபி பறக்குறாங்க மக்களே, ஃப்ளையிங். ஓபன் பிளேஸ காட்டணும்னு, எப்பா எனக்கான இடம் இங்கதான் இருக்கா, நான் விளையாடுறேன் இருங்கடா அப்படின்னு சொல்லி பறந்துட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணாங்க நேத்து? சிக்கன் பாத்தியா? வேற என்ன பார்த்த? கோழி பாத்தியா? ஓகே மக்களே, தட்ஸ் இட். சோ கெடா வெட்டி பொங்கல் இப்படிதான் வந்து போய் இருந்துச்சு. சோ நீங்க உங்க குலதெய்வ சாமி எல்லாம் எப்படி கும்பிடுவீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்படி கும்பிடுங்க? நம்ம என்ன சாமியை கும்பிட்டாலும், நம்ம குலதெய்வ சாமி என்ன சாமி கும்பிடலனாலும் குலதெய்வ சாமியை கும்பிடுறது போதும், அது மட்டும் கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ நம்மளும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பொங்கல் வைக்கணும். ஏன்னா நாங்களும் ஒரு ரெகுலேஷனுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கோம் மக்களே. ஓகே மக்களே, தட்ஸ் இட். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்றோம். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்கிறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற என்ன பண்ண, இப்ப பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye guys.